எல்லாம் வல்ல குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த 8வது புஷ்கரம் வெகு சிறப்பாக நடந்துட்டுருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட எல்லா விதமான புஷ்கரம் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஃபேமிலியில் ஒன்றா இருக்கிற ரொம்ப அவர் சின்ன சாமியாக இருக்கிற போதும் தெரியும், பெரிய சாமி இருக்கிற போது தான் இந்த அயோத்தியாவோட வர்டிக்ட் வந்தது. அஸ்ஸாமில் புஷ்கரம் நடக்கிற போது அவர் இன்றைக்கி நம்ம அயோத்தியா கும்பாபிஷேகத்தை உலகமே வியக்க முடியாக நடத்தி இன்றைக்கும் அயோத்தியா கமிட்டியில் மெயின் அங்கம் வகிக்கிற, அது மாத்திரம் இல்லை, உடுப்பியில் இருக்கிற உடுப்பி கோவிலை மெயின்டைன் பண்ணக்கூடிய 8 மடத்தில் பிரதான மடமான பஜாவர் மட் சுவாமிஜி இன்றைக்கி வந்திருக்க. அது பெரிய விஷயம் இல்லை, எல்லோரும் மடத்தில் வரவா, எல்லோரும் இருப்பா, கும்பாபிஷேகம் பண்ணுவா, அதெல்லாம். பட்டு எல்லாத்தையும் விட ஆயிரக்கணக்கான பசுமாடுகளை நீலாவரங்கிற ஒரு இடத்துல அதை விட சொஃபஸ்டிகேட்டடாக அந்த பசுமாடெல்லாம் உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணி, அதே போல் சனாதன தர்மத்துக்கு எந்தெல்லாம் விதத்தில் ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணி இன்றைக்கி ஏகாதசி சுத்த உபவாசம் நிர்ஜலம் இருந்தாலும் நாம் கூப்பிட்ட ஒரே ஒன்றுக்கும் அவருக்கும் இதில் உண்மையான ஈடுபாடு பக்தி இருக்கிறதுனால 4 மணி நேரத்துக்காக எவ்வளவோ ஆயிரக்கணக்கான மைல்லேருந்து கடந்து இன்றைக்கி வந்திருக்கிறது நம்ம பண்ணின ஒரு பெரிய பாக்கியம். அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி சாமிஜிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஏகாதசி லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உலகம் ஃபுல்லாக கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனால் கல்யாணம் நிலைக்கலை. சரி, கல்யாணம் ஆகி அது நிலைச்சா கூட குழந்தை பாக்கியம் இல்லை. அதே போல் கல்யாணம் ஆகி 30 வருஷம் 40 வருஷம் ஆன தம்பதிகளுக்கு ஒத்துமை இல்லை. அவாவா எங்கேயோ ஒரு உலகத்தில், ஏன்னா நான் உலகத்தில் எல்லா இடமும் நான் பார்த்துருக்கிறதுனால எல்லாரும் ஒரு முறையிட்டு இதுக்கு என்ன இதை தீரத்துக்கு என்ன வழின்னு கேட்டு உங்கள் பெரியவாக்கிட்ட சொல்லுங்க, அவாக்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக என்னை நியமித்து நான் ஒவ்வொன்றையும் இதை பார்க்கறதுனால இன்றைக்கி ஸ்வயம்வரா கலா பார்வதி ஹோமமும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ ஹோமம். ஸ்வர்ண ஆகர்ஷணா பணம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பைரவர், ஐயப்பன், காளி, துர்கா இவாளெலாம் பவர்ஃபுல் சுவாமியாக இருக்கா. அதனால் பைரவர் தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய சுவாமி, பைரவர் தான் நமக்கு பணம் கொடுக்குற சுவாமி, பைரவர் தான் நம்மளோட உடம்பில் இருக்கிற பில்லு சூன்யம் எல்லாத்தையும் எடுத்து உடம்பில் இருக்கிற அத்தனை வியாதியும் போக்குற சுவாமி. அவரோட ஹோமத்தையும் இன்றைக்கி பண்ணி கல்யாணம் ஆகிற குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகணும்னு, யார் யாருக்கு எந்தெந்த விதமான கஷ்டம் இருக்கோ எல்லா கஷ்டமும் நீரை தீர்க்கணும் அப்படின்னு இன்றைக்கி பண்ணியிருக்கா. சிதம்பரம் தீட்சிதர் எல்லாரும் அதை கலந்துட்டேன். கல்யாணமான தம்பதிகள், கல்யாணத்துக்காக பிரார்த்தனை பண்ணின தம்பதிகள் எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டேன். இந்த நேரத்தில் நம்ம பெஜாவர் மட் சுவாமிஜியும், தமிழ்நாட்டிலேருந்து சூரியனார் கோவில் ஆதீனம், அதே போல் நம்ம இந்த ஊரில் இருக்க நியாஸ் சாதி சங்கராச்சாரியார் ஸ்டாச்சு, அவளை பற்றி எனக்கு ரொம்ப தெரியாது, இருந்தாலும் தெரிஞ்சதை வச்சுன்னு தமிழ்நாட்டில் தான் அவரும் வந்தவர். பூமிநந்தா சுவாமிஜியும் அவரும் வந்திருக்கார். எங்கள் சாமிஜி உங்களை ஸ்டாச்சுவை பார்க்க கண்டிப்பாக அழைச்சின்னு வந்துட்டுருக்கோம். தீர்த்தவாரி முடிஞ்சதும் சுவாமிக்கு இருக்கிற 3 மணி நேரம் டயத்தில் ஓங்காரேஸ்வரர் தரிசனம், அப்புறம் அவங்களோடது, அப்புறம் அவர் ஃப்ளைட்டு கிளம்பணும் சொல்லி சுவாமிஜி 2 வார்த்தை அனுகிரக பாஷணம். நம்ம எல்லாருக்கும் சாயந்தரம் சுவாமிஜி ஆர்த்திக்கு இல்லை, நார்மலாக ஆர்த்திக்கு இருப்பேன். இந்த தடவை பூஜையோடு வராததுனால, பூஜையோடு வந்தால் இங்கே இடம் பட்டுச்சுன்னா உனக்கு 1000 ப்ராப்ளம் இருக்குன்னு பூஜையோட வரலன்னு சொல்லிட்டார் அவர். அதனால் அவர் 2 வார்த்தை பேசிட்டு பூர்ணாகதி கடம் புறப்பாடு தீர்த்தவாரி சுவாமிஜியோட எத்தனை தபஸ் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு சுவாமியோட தீர்த்தவாரியில் சாணம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி பார்வதி தேவி அக்னியில் தபஸ் இருக்கா யாரை கல்யாணம் பண்ணுறதுக்காக. நாம் இன்றைக்கி எல்லாரும் அக்னியில் போய்
காலைல வெயிலில் போய் சுவாமியோட தரிசனம் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்றதுக்காக தீர்த்தவாரியில் ஸ்நானம் பண்ண போகிறோம். कृष्णं वन्दे मन्थपाशधरं दिव्यार्भकाकृतिं शिखाबन्धत्रयोपेतं भैष्मीमध्वकरार्पितम्. நமக்கெல்லோருக்கும் நம்ம வாழ்க்கையில் சுக சந்தோஷம் வேணும். அங்கே தான் நாம் சங்கல்பம் பண்ணுவோம். நம்ம சங்கல்பம் அதற்கு கடவுள அனுகிரகம் கூட இருந்தால் பரிபூர்ணமாகும். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணः எத்திர பார்த்தோ தனுர்தரः தத்ர ஸ்ரீஹி விஜய பூதி துருவானே திரும. நம்முடைய முயற்சி கடவுளுடைய அனுகிரகம் ரெண்டு ஒன்று ஆனாலும் தான் நம்ம சங்கல்பம் சத்தியமாகும். பகவான் ஸ்ரீகிருஷ்ண பகவத்கீதையில் சொன்னா சஹயஜ்ஞ பிரஜா சிருஷ்ட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ வோஸ்து இஷ்டகாமதுக் தேவான் பாவயத அனேன தே தேவாः ഭാവയന്തു വഃ പരസ്പരം ഭാവയന്തഃ ശ്രേയഃ പരമവാപ്സ്യഥ. ദൈവത്തിൻ ആരാധന യജ്ഞ ಮೂಲಕ செய்யணும். ದೇವಾನ್ ಭಾವಯತ ಅನೇನ ಯಜ್ಞ ಮುಖೇನ ದೇವರ ಆರಾಧನಾ പരസ്പരം ഭാവയന്തഃ ശ്രേയഃ പരമവാപ്സ്യഥ. അതുപോലെ ഈ നാൾ പവിത്ര ക്ഷേത്രത്തിൽ பெரிய யஜ்ஞ நடக்கிறது. ஸ்வயம்பர பார்வதி ஹோமம், ஸ்வர்ண பைரவ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ யாகம். இந்த யஜ்ஞத்தின் பகவான் சந்துஷ்டராய் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணணும். நாம் கூட பிரார்த்தனை செய்கிறேன். எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம். கிருஷ்ணார்ப்பணம். நம்ம மகாலட்சுமி அம்மருடைய பெரிய சங்கல்பத்தின் இந்த பெரிய காரியம் ஒவ்வொரு சம்வத்சரத்திலும் கூட நடக்கிறது. எல்லோருக்கும் கடவுளுடைய அனுகிரகம் கிட்டட்டு. சாமிஜி, இந்த ஊர் மெயின் பிரதான சாமிஜி இந்த ஆதிசங்கரரை நிறுவி அவர் ஒரு பெரிய முக்கிய பொறுப்பில் இருந்து ஆதிசங்கரர் ஜெயந்தியை கூட இப்போ அவர் மூலமாக தான் நம்மளெல்லாம் கூட கூப்பிட்ருக்கார். நம்மளாம் கூட போகிறோம். பூமிநந்தா சுவாமிஜி வந்து ஒரு 2 வார்த்தை பேசி கடம் புறப்பாடு பூர்ணாகுதி. ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्ति भेद विभागिने व्योमवत् व्याप्त देहाय श्री दक्षिणा मूर्तये नमः. ओम शांति शांति शांति. वेरी पायस पवित्र भूमि ऑफ सनातन धर्म. भगवान ज्योतिर्लिंग in the form of Jyotirlinga, भगवान शंकराचार्य जी अंतेवासी भूमि, his ज्ञान भूमि, his विद्या भूमि, his गुरु भूमि, his तपो भूमि. And I will say this bhumi may be because Bhagwan Shankaracharya ji stayed here for 4 years and studied here. So must be sometimes he will be sitting here. He was sitting here, we don't know. Because of his presence here in this bhumi, this yaga is happening here. I am 100% sure. This is Bhagwan's blessing only. And another blessing for all of us.
that our Puja Swamiji, the Vigraha of Tapas, the Vigraha of Jnanam, the Vigraha of Bhakti, all Vigrahas. I do my pranam, Swamijis, at your lotus feet, everybody. Really, I welcome at this Bhumi from the very core of my heart. On behalf of this Ekatma Dham that's going to be happen here. And really, we all are indebted to Swamiji because such a big fight for our Ram Janmabhoomi, for our Rama. And I do pranam Swamiji at your lotus feet again and again. And you could come from such a distance here, straight away, without any rest, you coming here, and that to bless all of us. Again and again, my pranam. And all since I stayed here in Tamil Nadu, studied there, even though I wanted to talk in Tamil, but I'm sorry. But I love my Tamil. It's my mother. It's my mother language, I will say. And such a yaga. In fact, we can say this is the manifestation of all the 5 Mahayagas. Panch Mahayaga. Yes, even though it is one yaga, but it includes all the yagas. Because here Rishi Yaga is going on in the form of this chanting the Vedas, Parayanang Vedas, and everything is going on here. Ghanapatha is going on here. And Nada, this Mangalam Ganam is going on here. That is again Deva Vidya, Rishi's Vidya. Really, I do my pranam to all these musicians and all the priests. All over Vedas are they all are the Vedas only. Vedas are in the form of Brahmin only, Swamiji. Yeah, because it is Karna Parampara, Shraut Parampara. So Veda is not a book. Vedas are standing in front of us. And I really do pranam to all my priests, all my Brahmins here. And Rishi Yaga is also going on here. And since in the form of Dhanam, you all are doing here. So it's a Manush Yagya is also there. Bhuta Yagya is also there. All the Yagyas are included in this Yaga. So really I pray and at the feet of Yagya Bhagwan to bless all of you, each and everybody, with whatever kamna, with whatever wish you all I come here to fulfill and grant all the whatever wishes you want. Bhagwan definitely will fulfill all of your wishes. It's very, very pious. Again, I welcome all of you, each and everybody, and do my pranam at the feet of all my Mahapurushas in the form of saint. Yes, and I again request to each and everybody, please visit Bhagwan Shankaracharya Ji's statues. That is each and everybody's place, our Sanatan Dharma's place. Each and everybody, I invite all of you. And we are again having this from 9th to 13th, 5 days program on Shankaracharya's Jayanti with all different programs. And at the same time, this program is also going on. For me, this is my first program, and then later that program. I am part of this program first. Honestly, I am telling you from the very heart of this is my first program, later than that program. And really invite all of you. Amma really done a good job, and big applause for Amma's. What a Amma done job. I was not knowing Amma is a good orator. Very good. So really, each and everybody, again and again, I wish all the best for all of you. My Swamiji, pranam at your lotus feet, Swamiji, and for everybody. Again and again, Om Tassat. सुनवामसोमराजी यतोनितगादिवेदः सुनःपरिणतदुर्गाणि विश्वानावे वसन्तं दुरि तामग्निपन्नान्दपदाज्वलन्तीं वैरोजनीं कर्मफले दुर्गां देवीं शरणमहं प्रपद्ये सुदर्शनसे नमः अग्ने त्वं वारयानव्योऽस्मान् दुर्गाणि विश्वा पूस्तपृच्छे बहुलान वर्वे भवातो गायतनयाय संयोः
विश्वानि नो दुर्गः जातवेदः सिन्धन्न नावादुरदादिपर्हे अग्ने त्रिवन्मनसागरणानो अस्माकं बोध्यपिता तनूनां पृतनादितकं सहमानमुग्रमग्निकं हवेम परमात् सधस्थात् सनः परिषदति दुर्गाणि विश्वाक्षामद्देव अतिदुर्दात्यग्निः प्रत्नोषिक्तभगवन्नित्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाक्तिकालाय कालाक्तिरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ॐ ह्रीं योगिनी योगिनी योगेश्वरी योगभयङ्करी सकलस्थावरजङ्गमस्य श्रीपुरुषमुखहृदयं कुमाराणां कुमारीणां वशम् आकर्षय आकर्षय स्वाहा। ॐ ह्रीं ह्रीं श्रीं ऐं श्रीं आपदुद्धारणाय ह्रां ह्रीं ह्रूं अजामलबद्धाय लोकेश्वराय स्वर्णाकर्षणभैरवाय अस्माकं सर्वजनान् महाभैरवाय नमः। श्रीं ह्रीं ऐं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ पूर्णाहुतिमुत्तमां जुहोति सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अजोऽयं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठते वसुभ्यो रुद्रेभ्यो विद्येभ्यो विश्वेभ्यो देवेभ्यः सकलभागेभ्यः स्वाहा। सज्ञस्रावभागेभ्यः नमः। प्राणायामः बलिं दधाति त्वामेकमात् भैरव स्वर्णाग्रिण भैरव यज्ञेश्वरादिभ्यो नमः। इदहं अविः अधिदेनुमग्रस्ताः अनुमदेनुमग्रस्ताः सरस्वतेनुमग्रस्ताः देवसविधप्राजाभिः धूपदीपो समर्प्य कदलीफलं निवेदयामि। वैश्वानराय विद्महे लालेलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात्। त्रयोस्य पादात्
धीमहि तन्नः प्रचोदयात्। परिवारेण सर्वेभ्यो देवताभ्यो नमः। वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। मम वाद्या समस्त तीर्थक्षेत्रद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम मध्यकृत नर्मदा पुष्कर महोत्सव तुरीय दीन संयोजन गड यात्रादन प्रवेश मुहूर्त लग्नापेक्षा गृह प्रीतिदानं करिष्ये अभवस्पृश्य हिरण्यगर्भगर्भस्थम् एव विनोविभावतो अनन्त पुण्यफलम् अदुश्चान्तिं प्रयच्छ मे अस्या देवदेवोत्तमस्या देवता सार्वभौमस्या श्रीमद् ब्रह्माण्ड नायकस्य पार्वती परमेश्वरस्य परमानुग्रहस्य अस्मिन् नर्मदा पुष्कर महोत्सव तुरीय दिन यागालयाद नदी तीरे गड यात्रादान प्रवेश मुहूर्त लग्नापेक्षा आदित्यादीनां नवानां गृहाणाम् आनुकूल्यदादित्यर्थम् आदित्यादि नवग्रह देवता प्रीतिं काम्यमानः तुभ्यमहं सम्प्रदते नमः। ओं तत्सत् उत्तिष्ठ ब्रह्मणस्पते देवेन्द्रस्ते मे उपप्रेन्दमर्दस्तु दानमः इन्द्रप्रासोर्भवासजा मल्लारी।